சாய்த்து பூமியை கொதிகலனாக்கிவிட்டான். இலவசமாக கிடைத்த நீரை இழந்துவிட்டு பணம் கொடுத்து வாங்குகின்றான். நிலவில் தண்ணீரை தேடுகின்றான். அத்தகைய தண்ணீருக்காய் நமது வருங்கால சந்ததியினர் இயங்குகின்ற கற்பனை கலையை காண்போம். உணவுபூர்வமாக உள்வாங்குவோம். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன் விமலா. சரி வா பாப்பா, இந்த துணியெல்லாம் மடிச்சு வைக்கலாம். மாலா, ஏ மாலா. ஐயோ, நம்ம மனுஷன் வேற வந்துட்டாரு, என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. முக்கியமான வேலை இருக்கீங்க, வாயேன். எனக்கு உங்களோட முக்கியமான வேலை இருக்குங்க. என்ன வேலை? சோறாக்கிட்டு இருக்கியா இல்ல சீரியல் பார்த்துட்டு இருக்கியா? வராங்க. ஏங்க ஒரு விஷயம் தெரியுமாங்க? என்ன விஷயம்? நேத்து நம்ம விமலா வீட்டுல திருட புகுந்துட்டானாங்க. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் வந்தவன் நகைகள் எடுத்துட்டு போனா கூட பரவாயில்லங்க, அவ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச 1 லிட்டர் தண்ணியை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, நம்ம வீட்டுல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டியா? விமலா வீட்டுல திருட வந்த செய்தியை கேட்டனோ இல்லையோங்க, ஓடி வந்து முதல்ல நம்ம வீட்டு தாங்க செக் பண்ண, தண்ணி எல்லாம் கரெக்டா இருக்குங்க. சரி சரி, பொண்ணு எங்க? இந்த குட்டி வருங்க. அம்மா மோன்சா வட கண்ணு. அப்பா அப்பா, என்னடா கண்ணு சொல்லு. எனக்கு நேரம் போகலன்னு தாத்தாவோட பழைய பெட்டி எடுத்து பார்த்தேன்னா அதுல ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லப்பா. என்னடா விஷயம் அது? அதுல டெய்லி குளிக்கணும்னு இருக்குப்பா. அப்படின்னா என்னப்பா? இப்ப அப்பா ஆபீஸ் போறப்ப டெய்லி செட் அடிச்சுட்டு போறல, அந்த மாதிரி தாத்தா பாட்டி காலத்துல கொடமா தண்ணி எடுத்து உடம்புல ஊத்திப்பாங்க, சோப்பெல்லாம் போட்டு தேய்ப்பாங்கடா, அதுக்கு பேருதான் குளிக்கிறது. ஓ, அந்த காலத்துல அப்படிலாம் வேற இருந்ததாப்பா? ஆமாண்டா. சரி, நீ போய் படிப்போ. லக்ஷ்மணா, லக்ஷ்மணா. அட வாடா. எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. சரி, உட்காரு. மாலா, மாலா, இங்க வா, யார் வந்திருக்கா பாரு. அடடே, வாங்க அண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேங்க. சரி சரி. அப்புறம் என்னடா விஷயம்? நீ நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதே இல்லையாடா? இப்படி என்னடா போட்டிருக்கு நியூஸ் பேப்பர்ல? ஒரு கார் வாங்கினா 10 லிட்டர் தண்ணி ஃப்ரீயா தராங்களாண்டா, அதான் நான் வாங்கலான்னு இருக்கேன். நீயும் வரியாடா? இல்லடா, நான் வரல. வீட்டுல பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், அந்த விஷயமா தரகர் வரான்னு சொல்லியிருக்காரு. நான் வரல, நீ வேணா போய் வாங்கிக்கோடா. சரிடா, நான் போயிட்டு வரேன்டா. சரிடா. ஐயா, ஐயா. வாங்க தரகரே, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கா? ஆமா, பையன் ரொம்ப நல்ல வேலையில இருக்கான். பணம், சொத்து, ரொக்கம் எதுவுமே வேணாமா. மாசம் 1 குடம் தண்ணி கொடுத்தா மட்டும் போதும். எனது 1 குடம் தண்ணியா? அவ்வளோலாம் முடியாது. வேணும்னா 1 டம்ளர் தண்ணி தரேன், அதிலே என் பொண்ணு எல்லா வேலையும் செஞ்சிடுவா. 1 டம்ளர் தண்ணியிலே எல்லா வேலையும் செஞ்சிருவாளா? அப்ப சரி, டேட் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்க தரகரே. சரி, வரேன் ஐயா. சரிங்க தரகரே.